கதைக்கு போகலாமா நண்பர்களே? இந்த கதையோட ஆரம்பத்தில் இந்த துடுப்போட அதாவது கடந்த காலத்தை தான் காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி அவன் வாட்டர் லைஃப் சாதாரண ஒரு பெக்கர், அதாவது ஒரு மிடில் கிளாஸுக்கும் அருமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தவ தான் வந்து அந்த துடுப்பு. அந்த துடுப்பு வந்து என்ன நினச்சிட்டு இருந்தானா வந்து இந்த மாதிரி கல்டிவேஷன் ஒரு பவர் லெவல் இருந்தால் தான் எல்லோரும் வந்து நம்மளை மதிப்பாங்க, அப்போ தான் நம்மக்கிட்ட காசு நிறையா வந்து கிடைக்க அப்படின்னு சொல்லி போட்டு அவள் கல்டிவேஷனில் வந்து ஒரு அதனால தான் வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். சின்ன வயசில் வந்து இவள் கண்ணு முடியே நிறையா மாடல்ஸ் போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்துட்ருக்க. இப்போ கல்டிவேஷன் ஆகணும்னா வந்து இந்த மாதிரி ஸ்கூல் மாதிரி அங்கே செக்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த செக்டில் போய் ஜாயின் பண்ணணும். ஆனால் அந்த செக்ட்லேயும் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து ஹீரோவும் வந்து அவரோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது ஹீரோவோட அந்த இது விஷயம் வந்து அதாவது கல்டிவேஷன் பண்ணுற அந்த குவாலிஃபிகேஷன் வந்து அடி மட்டத்தில் இருக்கும். ஸோ இவன்ற எவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அடுத்து இவ போய் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பேன். அதாவது அந்த ஸ்டோனில் வந்து கை வச்சா நம்மளோட குவாலிஃபிகேஷன் தெரியும். அப்போ இவளையுமே வந்து மறுத்துருவாங்க. ஏன்னா ஹீரோ வந்து இவளை விட கம்மியாக இருந்தாலும் இவளுக்கு வந்து ஒரு மாதிரி லோவர் ஆவரேஜான ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ இவளை வந்து யாருமே வந்து அக்செப்ட் பண்ணல. இவன் வந்து இப்போது அந்த குன்செக்கில் வந்து சேர்றதுக்கு வந்து அந்த ஸ்பை நாய்கிட்ட வந்து எப்படியாவது வந்து காதலிச்சு அவன் மூலமாக ஹெல்ப்பில் வந்து போகலான்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கோசரம் அந்த நாய் கால் பின்னாடி சுற்றி கடைசியாக வந்து என்னதான் வந்து கல்டிவேஷனில் வந்து ஒரு அளவுக்கு மேட்சப் ஆனாலுமே வந்து ஹீரோவுக்கு தான் வந்து அந்த வந்து ரெஸ்பெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்குது. அவள் கல்டிவேஷன் பண்ணாலுமே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்போசிட் அந்த ஆப்போனன்ட் செக் மாஸ்டர் வந்து அவள் வந்து இவளை போட்டு அடிக்க, அதுக்கப்புறம் அந்த குயின் செக்கில் இருக்கிற அந்த பர்சனல் டிஸ்பிள் அவள் வந்து போட்டு அடிக்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் நீ வந்து எங்களோட பேரை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ வந்து எதாவது டேமேஜ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா உன்னை வந்து உறுதிரியாக மலிச்சிருப்பேன்னு சொல்லி அவள் மிரட்டியிருப்பாள். அந்த சமயத்தில் வந்து இவளுக்கு வந்து ஏன் வந்து ஹீரோ கிட்ட வந்து இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு இவளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்காமல் போயிருப்பாள். அதுக்கப்புறம் வந்து இது விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. கடைசியில் வந்து சூசைட் அட்டம் பண்ணலான்னு சொல்லி அவள் வந்து ஒரு குளத்தில் குதிக்கும் போது அப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சேஞ்சஸ் ஏதோ ஒரு ஹெவனாக கொடுத்த ஒரு வாய்ப்பு மூலமாக வந்து இவள் வந்து உயிர் தப்பிச்சிருவா. உயிர் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் இவளோட டெண்டைன் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆல்ட்ராகிருக்கும். ஆல்ட்ரானங்காட்டி வந்து இவள் ஒரு டாப் செக்னு சொல்ல போகிறா, அதாவது பக்கத்து டவுனில் இருக்கிற ஒரு டாப் செக்கில் வந்து செலக்ட் பண்ணியிருப்பா. இவள் வந்து ஹோலி மெயின்டைன் ஆக்கி அவளுக்கு வந்து கல்டிவேஷன் அவளுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையுமே வந்து கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாமே வந்து அவள் வந்து கல்டிவேஷன் வந்து கல்டிவேஷனை பண்ணினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வாழணும்னு சொல்லி ஒரே ஒரு ஆசை தான் வந்து அவளுக்கு. அங்கே நான் கரெக்டாக தான் எல்லாம் போயிட்டு இருந்து எந்த இடத்துல வந்து நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு சரி நாம் வந்து பிஸ்னஸ்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோவுக்கு என்ன நினப்புனா வந்து இந்த மாதிரி நம்மளோட ஃபேன்ஸ் தான் வந்து இவளை போட்டு அடின்னு அடிச்சு மிதின்னு மிதிச்சு இந்த மாதிரி நிலவி கொண்டு வந்திருப்பாங்க. இவங்கள மாதிரி ஃபேன்ஸுக்கு இருக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி போட்டு ஹீரோவுக்கு வந்து இப்போவுமே வந்து அவன் கல்டிவேட்டர்னு எந்த விதமான டவுட்டுமே வரல. ஹீரோ திரும்பிப்பட்டு சரி இப்போ வந்து நீ பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்கட்டும், ஆனால் நீ வந்து பேத்தை சூஸ் பண்ணுறீல்ல அந்த பேத்துக்கான பழி வந்து நீ தான் வந்து இந்த மாதிரி ஏற்றுக்கணும். இவன் மட்டும் நார்மலாக வந்து கல்டிவேஷன் பண்ணால் பரவாயில்ல, இந்த டாப் செக்கில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து மார்டல் எல்லாமே வந்து இவக்கிட்ட கைண்டாக நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி அவளுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அப்போ எல்லாத்தையுமே வந்து கொன்னுட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து எங்களோட பிளட் கல்டிவேஷனுக்கு வந்து தேவைப்படுன்னு சொல்லி போட்டு எல்லா மாடலையும் கொன்று அவங்களோட ரத்தத்தில் உறிஞ்சி இவ ஸ்ட்ரென்த் ஆகிட்டு வருவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து பண்ணிகிட்ருப்பா. ஸோ நீ எடுத்த பேத்துக்கான முடிவு வந்து நீ தான் சூஸ் பண்ணி ஆகணும். நீ வந்து கஷ்டப்பட்டிருந்தாலுமே வந்து நீ செஞ்ச பலனுக்கான ஒரு விஷயம் வந்து நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து சொல்லிவிட்டு ஹீரோ வந்து கத்தி இறக்கிடுவார். இறக்கணுன்னே வந்துட்டு அவள் சாகிற தருவாயில் இருந்துட்டு நான் ரொம்ப ரிக்ரெட்டாக வந்து சாகிறேன், கடைசி வரைக்கும் நான் வந்து நினச்ச அச்சீவ்மெண்ட் வந்து என்னால் அச்சீவே பண்ண முடியும்னு சொல்லி போட்டு அவள் வந்து ரொம்ப சோகமாக வந்து இறந்துருவார் ரிக்ரெட்டான லைஃப்பில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து இப்போ சொல்லுங்கள், அவள் எதனால் வந்து அவர் ஹீரோ பண்ணது வந்து கரெக்டாக தப்பா, அவள் பண்ணது கரெக்டாக தப்பா, எதனால் வந்து அவள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேற்கொண்டா, அதாவது இவளுக்கு வந்து வந்ததுன்னு சொல்லி போட்டு இதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து இது பண்ணதுக்கு வந்து நான் உங்களுக்கு கை மாற நீங்கள் என்ன கேட்டாலுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்குமோ அவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அவசரமாக நான் வந்து ஒரு விஷயமா கூப்பிட்டு பேசினா உங்களை எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஸோ ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மாஸ்டர்லி வந்து எங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறது கேட்குறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து கூப்பிட்டு அதாவது நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வந்து ஒரு டிவைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு தூரத்துலேருந்து பேச கிட்டத்தட்ட ஒரு செல்லு மாதிரி. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஹீரோ வந்து வந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிப்பார். இந்த மாதிரி ஹீரோ வந்து பொண்ணு பக்கத்தில் வந்துருப்பார். அவரோட டிஸ்பிளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க ஃபேமிலிக்கே வந்து கூட்டிகிட்டு போனோன்னே வந்துட்டு அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, உன்னோட டிஸ்பிளு என்னோட பொண்ணுமே வந்து லவ் பண்ணியிருக்காங்க, அதனால் நீ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்க பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் உங்களோட இந்த ஜாதி மதத்தையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போட்டு விஷயத்துக்கு வாங்க. யங்ஸ்டரோட லைஃப் தானே முக்கியம். எங்களுக்கும் பெருசாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இது விஷயமெல்லாம் முக்கியமாக கிடையாது. அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. என்னடா சொல்லிகிட்டு இருக்க,
நான் வந்து என்னோடய பொண்ணை வந்து நல்ல இடத்துக்கு தான் வந்து கட்டி கொடுக்க போகிறேன், உன்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் இது மட்டும் இல்லாமல் என்னோடய மேரேஜ் வந்து இப்போ நீ என்னோடய டாக்டர் வந்து மேரேஜ் கேட்டு வந்திருக்கல, எதை வச்சு நான் வந்து என்னோடய டாக்டர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவர் சிறுக சேமித்த காசு வந்து எடுத்து வைப்பார். அது கிட்டத்தட்ட ஒரு 500,000 கோல்டு காயின், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம். 5 லட்சம் தங்க காசை பார்த்தோன்னே வந்துட்டு அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஏடா இதை வச்சு போட்டு என்னோடய டாக்டருக்கு வந்து நீ எப்படி நல்லா பார்த்துக்குன்னு சொல்லி அவனை நம்பி அனுப்புறது, இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவ்வளோ நாட்களில் வந்து சேமித்த காசே வந்து இவ்வளோ இதுக்கு மேலே வந்து ஹீரோ கட்டி காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி போட்ட சொல்லிட்டு இருக்க. போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. என்னோடய டாக்டர் வந்து கட்டி கொடுக்க போகிற இடம் வந்து சின்ன இடம் கிடையாது, வந்து ஒரு பெரிய இடம் தான். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறான் பார்த்தியா ஒருத்தன், அவன் வந்து ஒரு ஃபேமிலியோட யங் மாஸ்டர், அவனோட அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு டாப் 5 செக்டில் வந்து ஒரு டிஸ்பிளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உன்னால் வந்து அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வந்து இப்போ அந்த மேரேஜ் நிறுத்தினாலும் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, இவனை வெளியில் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுவாங்க. எங்களுக்கு போக தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க போனதுக்கப்புறம் அவன் போய் அவன் டாக்டர்கிட்ட வந்து பேசுவான், இந்த மாதிரி நீ சின்ன வயசுல வந்து ஒரு பையனை லவ் பண்ணிடலாம், அவன் வந்து இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து அந்த யங் மாஸ்டர் கிட்ட வந்து ஏதோ வந்து அவனை கடுப்பு கலப்புற மாதிரி பண்ணியிருப்பாளோட. ஸோ அவள் காலம் பூரா வச்சு அவள் காலுக்கடியில் வச்சு கஷ்டப்படுத்திருக்கு. அவன் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். இப்போது அவளுமே வந்துட்டு இந்த மாதிரி அவனோட யங் லவர் வந்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டு நினச்சிட்டு இப்போ இது வந்து எனக்கு வந்த ஒரு பலன், நானே வந்து இதை அனுப்பிச்சிக்கன்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ ஹீரோக்கு வந்து சரியான கடுப்பு ஆகுது, என்ன தைரியம் தான் வந்து எங்களை வெளியில் தள்ளி விட்ருப்பாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, இப்போ நம்ம எப்படியாவது வந்து ஸ்நாச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ அந்த டிவைஸ் மூலமாக அந்த எல்லாத்தையும் வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு. எல்லாருமே வந்து 3 நிமிஷத்துல வந்து அங்கே வந்துடுவாங்க. ஏன்டா நீங்கள் 10 மைலுக்கு அந்த பக்கம் தாண்டா இருக்கீங்க, எப்பட்றா 3 நிமிஷத்தில் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்கள் இங்கே தான் மாஸ்டர்லி வந்து சுற்றிட்டு இருந்தோம், அது நீங்கள் கூப்பிட்டோன்னே உடனே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, நானும் கூட திடீர்னு நீங்கள் வந்தீங்க, நீங்கள் ஒரு கல்டிவேட்டர் நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கல்டிவேட்டரா மாஸ்டர்லி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க, இது ஜஸ்ட்டு ஷோ கேஸ்க்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் விஷயத்துக்கு வரோம். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணிடணும். என்னோடய டிஸ்பிளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு பிள்ளைய வந்து லவ் பண்ணியிருக்கான், அதை அவளை வந்து நம்ம தூக்கி என்னோடய டிஸ்பிளுக்கு வந்து கட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஹீரோ வந்து மறுபடியும் மார்ட்டலோட ஆட்டம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு தெரிய வருது. ஹீரோ வந்து வந்துட்டு அங்கே யாரோ வந்து மார்ஷியல் ஸ்பிரிட் இருக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க எல்லாத்துக்கும் வந்து மார்ஷியல் ஸ்பிரிட் ரிலங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு எறும்பு நசுக்கி போடுற மாதிரி ஒரு ரிலம் தான். ஏன்னா இவங்க எல்லோரும் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து தேவைப்படுது, அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயோ உங்கள் ரிலேஷன்ஸ்லேயோ இல்லை உங்களோட காதல்லாம் இருந்தாலும் சரி, அதாவது உங்களால் ஹையர் பண்ண முடிஞ்சாலும் சரி, அது ஒரு மார்ஷியல் ஸ்பிரிட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹையர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாஸ்டர்லி, நான் வந்து மாஸ்டர் ஸ்பிரிட்டில் வந்து ஹையர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஃபீமேல் செக் மாஸ்டர் போல் அவன் வந்து அவங்க செக்ட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தனை வந்து வரவை, அவன் வந்து மார்ஷியல் ஸ்பிரிட்டுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அடுத்த நாளே வந்து அவன் வந்து வர ஆரம்பிச்சிடுவான். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது செக் மாஸ்டர், நீங்களும் மற்றவங்களும் வந்து மார்ட்டலு, நான் மட்டும்தான் கல்டிவேட்ரு, இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ மட்டும் பர்ஃபார்ம் பண்ணினா உன்னை வந்து நான் டிஸ்பிளேலேருந்து ஒரு மாதிரி டேரக்ட் டிஸ்பிளேக்கு வந்து உன்னை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவள் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இந்த மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் வந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவள் உள்ள இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் வந்துட்டார், சீக்கிரமாக எல்லோரும் வெளில வாங்க க்ரீட்டிங்ஸ் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். எல்லோரும் வெளியில் வர இவனுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகுது. கிட்டத்தட்ட அங்கே அவன் ஒன்று கூத்தாத குறை தான் வந்து நின்று போட்டு, ஏன்னா எல்லாருமே வந்து பவர் ஹவுஸ், அந்த டவுனில் இருக்கிறதுலையும் வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பவர் ஹவுஸ் ஒரு மாதிரி வெல்த் அண்ட் பவர் எல்லாமே வச்சு ஆட்டி படைக்கிற ஒரு ஆட்கள். அதில் வந்து 5 செக்ட், அந்த 5 செக்டோட ஹெட்டுமே வந்து உள்ளே இருப்பாங்க. இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்னடா யாரா இது, இவங்களாம் மாட்டல் நான் கழட்டி விட்டுறா, கொஞ்சமாவது நம்புற மாதிரி நடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடியே வந்து ஹீரோ வந்து வர ஆரம்பிப்பார். இந்த மாதிரி க்ரீட்டிங் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து தெரியும், ஏன்னா இவன் தான் வந்து அந்த ட்ரீ அழிக்கும் போது அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து இவனும் அங்கே இருந்திருப்பான். இவர் தான் அந்த பேர்லெஸ் எக்ஸ்பர்ட்டா, இவர் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ உள்ளவங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்து வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கும்போது வந்து என்ன பார்த்துட்ருக்கீங்க முட்டா பசங்களா, எக்ஸ்பர்ட் வந்து முன்னாடி உட்காந்துட்ருக்கிறாரு, டீ சேவ் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ மன்னிச்சிருங்க சார், இந்தாங்க எக்ஸ்பர்ட், நீங்கள் வந்து டீ குடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டாப் ஹெட்டுமே எல்லாருமே வந்து இவரை வந்து கல்டிவேட்டரோ அவங்கள வந்து மார்ட்டலாகவும் நினச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கு. இவனுக்கு வந்து எப்படா இந்த டீயை குடிக்கிறதுன்னு சொல்லி போட்டு இவனுக்கு வந்து தெரியல, ஏன்னா இப்போ ஏற்பட்ட பவர் ஹவுஸ் இருக்கிறாங்க, அவங்களே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் உட்காந்துட்டு இந்த டீ குடிக்கிறதுனா எனக்கே ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்கேருந்து தப்பிச்சு போகலான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். செக் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி முடிச்சுட்டு இருக்க. இப்போ சிச்சுவேஷனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து விடிஞ்சோனியுமா வந்துட்டு அவன் வந்து இந்த மாதிரி ஊர்வலத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த யங் மாஸ்டர் பண்ணலாம், அவனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கொடூரமான ஈவலான ஒரு கேரக்டர் தான் வந்து அவன், பெண்களை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு
குரங்கு கையில் பூ மாலை கொடுத்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி போட்டு மக்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து அவன் வந்து இந்த மாதிரி அந்த பல்லக்கில் வந்து வந்துகிட்டு இருப்பான். வந்துட்டு இருக்கும்போது நம்ம வயசான ஆள் போய் இந்த மாதிரி சொல்கிறான், ஏன்டா டேய் வெக்கங்கட்ட நான் வெளியில் வாடா, பல்லாக்கில் என்ற உட்காந்துட்டு இருக்கிற, இந்த மாதிரி என்னோடய கிராண்ட் டாக்டரை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு நீ வந்து உல்லாசமாக இன்னொரு கல்யாணம் பண்ணலான்ட்டு பார்த்துட்டு இருக்கியா, வக்கால ஓடி கம் அவுட் சைட் மேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து கத்திட்டு இருக்க. யாரா கேள்ட்டு பையன் நீ, இந்த பிள்ளைங்க நான் பார்த்தே கிடையாது, நான் எப்படா வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் பாப்பான்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி அங்கே எக்கச்சக்கமான கலவரங்கள் நிகழ்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து மேலேருந்து காசு மலைகள் வந்து பொழிய ஆரம்பிக்குது. என்னடா வானத்துலேருந்து காசு மலை வந்து பொழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இவன் யங் மாஸ்டராகலாம் இவனுக்கு வந்து கோல்டு காயின் நல்லா பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஏலபாளைகள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தங்க காசு முக்கியம் சொல்லி போட்டு எல்லாருமே வந்து பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலகலப்பில் வந்து அந்த ஹீரோவோட டிஸ்பிள் போய் அவனோட லவர் வந்து தூக்கிட்டு போயிடுவான். இந்த ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து வெளியில் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அவளை வந்துட்டு எதுவும் பேசாமல் வந்து வந்துடுவா. வந்தோடனே வந்துட்டு இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம எலும்பர் வந்து அந்த பல்லாக்கில் போய் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். இதோடய வந்து இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பாட்டு இதை விட கொஞ்சம் ஃபன்னியாக போகும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.